புதுசாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கணுங்க. எவ்வளோ வந்தாலும் நமக்கு பத்தாதுன்றது கட்டாயம் தாங்க. ஒரு 25,000த்தில் பெரிய அளவில் சேமிக்க முடியுமான்னா கஷ்டம்தான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சேமிச்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க, வேறு வழி இல்லைங்க. அப்போ நம்ம சேமிச்சு தான் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ₹200 நம்மளால் சேமிக்க முடியுமா? அந்த ₹2,000 நம்மளால் சேமிக்க முடியுமா? அந்த ₹2,000க்கு உண்டானபடிங்க ஒரு ₹500 ஆர்டியில் போடுங்க. ஒரு ₹500 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கோல்டு பீஸோ சில்வர் பீஸோ வாங்குங்க. ஒரு ₹500 மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. இந்த மாதிரி தான் அவங்க வந்து பிரித்து போட்டுங்க. தன்னோட எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, அதிகமான பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்ட அத்தனை பேரும் இருக்கிற பணத்தையும் இழந்ததை தான் மிச்சங்க. பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்ட அத்தனை பேரும் இழந்தது தான் மிச்சங்க. நீங்கள் சிறிய பணத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களா, அது பெரிய பணமாக மாறி போயிடுங்க. அப்போ நீங்கள் வந்து சிறிய சேமிப்புக்குள்ளே ₹2,000 தான் இருக்கா, பரவாயில்ல, அதை வீண் செலவு பண்ணாமல் ஒரு ஆர்டி ஒரு ₹500 போடுங்க. ஒரு கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்லேயே ஒரு ₹500 போடுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் போடுங்க. ஸ்டாக்ஸ் வாங்குங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் வந்து வாங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது பரவாயில்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வருங்க. இது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாதுங்க, ஒரு 30 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்கள் ரிட்டையர்ட் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் கையில் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேலை பளு ரொம்ப அதிகங்க. அப்போ எல்லாருமே முன்ன மாதிரி வந்து ஒரு அரசாங்க வேலை மாதிரி ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பண்ண முடியுமான்னா கஷ்டங்க இல்லைங்களா? அப்போ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க. அப்போ அவங்க வேலை தொடங்கும் போதே அதுக்குண்டான வாய்ப்பை வந்து அவங்க உருவாக்கணுங்க.